தமிழகத்தில் 2014இல் உற்பத்தி கடன் வெறும் 16% இருந்தது. அதை 26% உயர்த்தியது அதிமுக அரசுதான் என தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் மேலாண்மை துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைகுனியாத கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆலோசகர் ஒருத்தர் சுர்ஜித் பல்லா என்று சென்னையில் என்னுடைய விவாதத்தில் கூறுகிறார். இங்கே ஊழல் நல்லா சிறப்பாக ஊழல் செய்கிறதுனால தான் உங்களுக்கு வளர்ச்சி வருதுன்னு ஒரு புது கனவை சொல்றாரு. நான் அந்த 2 குற்றச்சாட்டுக்கு சொல்ல வேண்டிய பதில், ஆமாம், கடன் அதிகரித்து கொண்டே போகுது. எல்லா அரசாங்கங்களும் எல்லா நேரங்களும் அதிகரிக்குது. ஆனால் கடனை ஒப்பிட்டு பார்க்கிற முறை எப்படி என்றால், உற்பத்தியில் எத்தனை சதவிகிதம், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டெட் டு ஜிஎஸ்டிபி, மொத்த உற்பத்தியில் எத்தனை சதவிகிதம் கடன் இன்னைக்கு இருக்கு இல்லை எடுத்துருக்கீங்க. அந்த அடிப்படையில் பார்த்தால் நம்ம ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கு அது அதிகரிக்கவே இல்லை. அது கொஞ்சம் குறைந்திருக்கிறதே தவிர அதை அதிகரிக்கவே இல்லை. எப்போ அதிகரிச்சு தெரியுமா? 2014 உற்பத்தியில் கடன் வெறும் 16% தான். 2014 7 ஆண்டுகள் தாண்டி 2021 ஆட்சி மாறும்போது உற்பத்தியில் 26% கடனாக உயர்த்தினது அதிமுக அரசாங்கம். இன்னைக்கும் அதே அளவில் தான் இருக்கிறது. அதை இன்னும் நம்ம குறைத்திருக்கலாம். அதை குறைத்திருந்தால் இந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல திட்டங்கள் தீட்டிருக்க முடியாது. குறைக்காமல் இருக்கத்தான் நம்ம மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியுமே தவிர, அதிகரிச்சது பூரா அவங்க இப்ப நம்மகிட்ட சொல்றாங்க, நீங்க எப்படி இவ்வளவு கடன் எடுத்துருக்கீங்க. அடுத்த குற்றச்சாட்டு நம்ம சுர்ஜித் பல்லா சொன்ன உடனே நான் கேட்டேன், ஏங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே சிறந்த ஊழல் மாடல்னா அது குஜராத் மாடல் தான் இருந்தது. அதை நீங்க எங்கிட்ட வந்து சொல்றீங்க நீங்க குஜராத்தோட சிறப்பாக நடத்துறீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. அப்போ அது இந்த தமிழ்நாடு மாத்திரம் சொல்ற எல்லா தென் மாநிலங்களும் வளர்றதுக்கு என்ன காரணம்? நீங்க ஊழல் சிறப்பாக செய்கிறீங்க.